Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா prawn வந்து எப்படி க்ளீன் பண்றது அப்படினு பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லிருந்தேன் prawn தொக்கு வந்து ஷேர் பண்ணிருந்த வீடியோல சொல்லிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு prawn எப்படி நாங்க க்ளீன் பண்றோம் அப்படின்றத ஷேர் பண்றேன் அப்படினு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா இங்க கிங் சைஸ் prawn சொல்லி கிடைக்குது. இந்த சைஸ் தான் இதுக்கு சின்ன சைஸ் வந்து கிடையாது. இதை விட பெரிய சைஸ் prawns வந்து அவேலபிளா இருக்கும் இங்க. பட் யூசுவலா நான் இது prawn மட்டும் தான் வாங்குவேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்த உடனேவே அதில் போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு நாங்கள் வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே இருக்கிற ஷெல்லை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் அந்த ஸ்க்யூவர்ஸ் வச்சு அந்த கீழே இருக்கிற இதையும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். அதே மாதிரி நம்மளுக்கு போத் சைடு வந்து ரெண்டு சைடுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணிடணும். ஒரு சைடு மட்டும் எடுத்துகிட்டு இன்னொரு சைடு விட்டுறாதீங்க. இதை விட சின்ன ப்ரானாக இருந்தால் நமக்கு வந்து இது எடுக்க தேவையில்லை, அது தெரியவே தெரியாது. ஆனால் பெரிய சைஸ் ப்ரானில் இந்த மாதிரி ப்ராப்பராக எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்க்யூவர்ஸ் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா வந்து டூத் பிக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து அதில் கூட வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்க்யூவர்ஸ் தான் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா ப்ரானையுமே வந்து பண்ணிடலாம். ஸோ இது வந்து நாங்கள் நார்மல் வாட்டர் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி கூட நீங்கள் அதில் ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா ப்ரானுக்கும் நம்ம வந்து பண்ணிடலாம். ரெண்டு சைடுமே க்ளீன் பண்ணணும். அந்த ஷெல்லை வந்து ப்ராப்பராக இப்படி எடுத்திங்கனாலே வந்துடும். ஹாட் வாட்டர் போட்டால் இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா ப்ராப்பராக வாஷ் பண்ணணும். சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து அந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் தெரியும், ஒரு மாதிரி இருக்கும் அந்த இது பண்ணும்போது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 2-3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்மெல்லாம் எதுவுமே வரவே வராது. மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போயுமே எந்த நான்வெஜ் வாங்கினாலுமே எடுத்துகிட்டு வந்த உடனேவே நாங்கள் வந்து இந்த வாஷ் பண்ணி அதை ஸ்ப்ளிட் பண்ணி நான் வந்து க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் வந்து எடுத்து வச்சுருவோம். அப்படியே எடுத்து வைக்கவே மாட்டோம் எப்போயுமே. இந்த மாதிரி பாருங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி டபுள் சைடும் அந்த இதுவும் எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 kg ப்ரான் வந்து நான் வாங்கியிருந்தோம். 1 kg ப்ரான் பாருங்கள் நம்மளுக்கு உரிச்சு எடுத்ததுக்கப்புறமா ரொம்ப கம்மியாயிடுச்சு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா நான் 2 டைம்ஸ் வந்து குக் பண்ணுவேன். 2 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து நான் பிரியாணி பண்ணுவேன், ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா எறா குழம்பு வைக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு டைம் தொக்கு வைப்பேன், அப்படி இல்லைனா குழம்பு வைப்பேன். இந்த மாதிரி வந்து என்ன நம்மளுக்கு வறுக்கலாம், ஃப்ரை கூட பண்ணலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு எது இதுவாக இருக்கும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம தேவைப்படும் போது முன்னாடி நாள் எடுத்து ஃப்ரீசர்லேருந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சமைச்சிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும். நாங்கள் இது 2 டைம்ஸ் வாஷ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணியாச்சா, இப்போ மறுபடியும் பாருங்கள் மறுபடியும் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருவோம். எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ப்ராப்பராக அதை க்ளீன் பண்ணிவிடுவாங்க. டைம் எடுத்துப்பாங்க, பட் அவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணுவாங்க. அந்த ஸ்மெல்லே வரவே வராது. அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் ஜஸ்ட்டு குக்கிங் மட்டும் தான் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டுட்டேன்னா இப்போ வந்து பாருங்கள் நான் ஹிமாலயன் பிங்க் சால்ட்டு தான் போடுறேன். முன்னாடி தான் நான் வந்து ஆல்ரெடி டேபிள் சால்ட் வாங்கி வச்சுருந்தேன், அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ராக் சால்ட் எதுனாலும் உங்களுக்கு என்ன அவைலபிளோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்களா நான் ஃபுல்லாக மஞ்சத்தூள் போட்டு மேரினேட் பண்ணிட்டாங்க, உப்பும் போட்டாச்சு. இப்போ வந்து எனக்கு தேவையானதை நான் 2 பாக்ஸில் வந்து நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அவ்வளோதான். உங்களுக்கு 1 kg வாங்கும்போது டைம் எடுக்கிற மாதிரி தெரியும். 1/2 kg வாங்கினீங்கன்னா இன்னும் கூட நீங்கள் சீக்கிரமாக வந்து பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறோம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பாய். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.